தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இயக்குனர் வேலு பிரபாகரன். இவர் வெறும் இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியாது. இவர் பெரும் புரட்சி இயக்குனர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவரோட படத்தை முதல்ல நான் உதயம் தியேட்டரில் நாளைய மனிதன் அப்படின்னு இவரோட இயக்கத்தில் வெளிவந்த படத்தை பார்த்தேன் நான். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக்கலாக ஒரு மனிதன் இறப்பே இல்லைன்னா அவன் என்ன மாதிரியான அழிவுகளை இந்த உலகத்துக்கு ஏற்படுத்துவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த படத்தில் பதிவு பண்ணியிருப்பார். அஜய் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த கலைஞனை அவர் அறிமுகப்படுத்தியிருப்பார். அவரோட அறிமுகங்கள்லாம் அதுக்கு முன்னாடி பிரபலமானவங்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பிரபலங்கள் இருக்கலாம் தவிர்க்க முடியாத வகையில். மற்றபடி பார்த்திங்கன்னா அவரோட கதைக்கு நாயகனை அவர் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப எளிய பிரபலமற்ற மனிதர்களை தான் தேர்ந்தெடுப்பார். ஏன்னா அவரோட கிராஃப்டில் அவருக்கு அளப்பரிய நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம். இரண்டாவதாக அவரோட படத்தை நான் புரட்சிக்காரன் அப்படின்ற ஒரு படத்தை தான் நான் பார்த்தேன். அந்த படத்தில் நிறைய நாத்திய கருத்துக்களை நேரடியாக சொல்லியிருப்பார். அதாவது அதுக்கு முன்னாடி உள்ள நாத்திகவாதிகள்லாம் இலைமறை காய்மறையாக, அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அது சுற்றி வளைச்சி தான் சொல்லியிருப்பாங்களே ஒழிய நேரடியாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் தான் பெரியாரோட கருத்துக்களை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்ற அந்த கருத்துக்களை பார்த்திங்கன்னா பாட்டாவே புரட்சிக்காரன் படத்தில் வச்சுருப்பார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நிறைய, இந்த படம் மட்டும் இல்லை, இன்னும் ஒன்று கடவுள் அப்படின்னு சொல்லி ஒரு படமும் எடுத்திருந்தார். அந்த 2 படங்களுமே இன்றைக்கும் சமூக வலைத்தளங்களில் வெகுவாரியாக உலா வந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட மில்லியனை கடந்து அது இப்போ மக்களால் ஷேர் செய்யப்படுது, பரவிக்கிட்டு இருக்குது. ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்னாடி எடுத்த படம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா எந்த அளவுக்கு அவர் சிந்திச்சு எடுத்திருப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இயக்கங்கள், அதாவது நாத்திய இயக்கங்கள் அவர் கண்டு கொள்ளாமல் கடந்து சென்றது தான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. நம்ம அண்மை காலத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பிகேன்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அது அமீர்கான் நடித்து கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் பண்ண படம். ஆனால் அந்த படத்துக்கு முன்னோடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி இயக்குனர் வேலு பிரபாகரன் இயக்கிய கடவுள் படம். நம்ம என்றைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழன் ஏதாவது ஒரு சிறப்பு செஞ்சால் அதை கொண்டாடுறதே கிடையாது. ஏன்னா தமிழனுக்கு பார்த்திங்கன்னா பாராட்டுற மனசு மிக மிக குறைவு. தமிழன் பாராட்டுறது அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமானது. வெளி மாநிலத்துக்காரங்களை பாராட்டி தலையில் வச்சுட்டு ஆடுவாங்க. அவங்களுக்கு பெரிய பெரிய பொறுப்புகளையும் பதவிகளையும் வழங்குவாங்க. அதை பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு 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 வேற்று மொழிக்காரர்கள் இன்னொரு இடத்துல சந்திக்கும்போது, நான் இந்த மொழி உன்னோட மொழி தான், எனக்கும் ஒரே தாய்மொழி அப்படின்னு சொல்லி அவங்க கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு அவங்க நட்பாகிறத நான் நிறைய பார்த்துருக்குறேன். ஆனால் ஒரு தமிழ்காரர் நான் மும்பையில் பார்த்துருக்குறேன், டெல்லியில் பார்த்துருக்குறேன். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படி கடந்து, நம்ம ஒருத்தன்ட்ட தெரியாமல் ஹிந்தியில் அட்ரஸ் கேட்டுக்கிட்டோம்னா ஒரு தமிழ்காரர் கடந்து போவார். ஒரு இடத்துல கூட இதுதாங்க இந்த அட்ரஸ்ன்னு சொல்ல மாட்டார். அந்த அளவுக்கு தான் தமிழனோட பண்பும் தமிழ் பற்றும் இருக்குது அப்படின்றதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம வேலு பிரபாகரனுக்கு வருவோம். இவரோட படங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகளை ஒவ்வொருத்தருக்கும் எழுப்பியிருக்குது. அதே மாதிரி எனக்கும் எழுப்பிச்சு. கடவுளை பற்றி இவரோட கருத்து பார்த்திங்கன்னா அந்த புரட்சிக்காரன்ற படத்தில் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். கடவுள் உங்களை காப்பாற்றுதுன்னு சொல்கிறீங்களே, இந்த கோயில் வாசலில் வருஷக்கணக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அவனை காப்பாற்றாத, அவனை முன்னேற்றாத கடவுள் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போகிறதுனால உங்களை அந்த கடவுள் காப்பாற்றுமா அப்படி சொல்லி கேட்டிருப்பார். அது இல்லாமல் கோயிலை சுற்றி ஒரு பெரிய கோபுரம், அந்த கோபுரத்துக்கு நடுவில் கோயிலை சுற்றி ஒரு பெரிய மதில் சுவர், அந்த மதில் சுவரத்துக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம், அந்த கோபுரத்துக்குள்ளே கருவறை, அந்த கருவறைக்குள்ளே ஒரு சாமியோட சிலை இருக்குது.
ஆனா அந்த சாமி சிலைய ஒரு சாதாரண மனிதன் வந்து அத திருடிட்டு போயிடுறான். ஆ சர்வ வல்லமை பொருந்திய அந்த கடவுளால தன்னையே காப்பாத்திக்க முடியலன்னா, அந்த கடவுள் உன்னை எப்படி காப்பாத்தும்? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு இந்த புரட்சிக்காரன் படத்துல. இந்த படத்த பார்த்த நெறைய பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அ வந்து சபரிமலைக்கு, திருப்பதிக்கு, பழனிக்கு இப்படியெல்லாம் வந்து போணும்னு சொல்லி நெனச்சு மாலை போட்டு போனவங்கலாம் என்னன்னா, அவங்க அந்த மாலைய கழட்டி, அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில பேட்டி குடுத்ததே நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு மேல என்ன அந்த சாமிய கும்பிடணுமா? அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து பகுத்தறிவ வந்து மக்களுக்கு வந்து தன்னுடைய திரை மூலமாக அ பகுத்தறிவ கடத்தியிருப்பாரு. இந்த மாரி ஒரு கலைஞன வந்து நம்ம எல்லாரும் நம்ம வாழும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கலைஞன கண்டுக்காம நகர்றது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இயக்குனரின் காதல் கதை அப்படின்னு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்தில என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கடவுள் மறுப்பு குறித்து எழுதினவரு எடுத்தவரு. இந்த படத்தில என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காமத்த குறித்து எழுதியிருப்பாரு. மனிதனோட போதை வந்து பார்த்தீங்கன்னா, கடவுளும் காமமும் மட்டும் தான். எனவே வந்து இந்த காமத்த குறித்து நான் வந்து இந்த படத்தில வந்து நான் சொல்லணும்னு சொல்ட்டு, ரொம்ப அற்புதமா அத வந்து அந்த கதைய நகர்த்திட்டு போயிருப்பாரு. கடைசி அந்த அ இறுதி காட்சியில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து இந்த காமம் எந்த அளவுக்கு ஆட்கொள்ளுது, ஒரு பெண்ணோட அங்கங்கள வந்து விளம்பர கம்பெனிகள் மற்றும் இதர வக்கரம் பிடித்த அனைத்து ஆண்களும் வந்து எப்படியெல்லாம் இத வந்து ஒரு போகப் பொருளாகவும், விளம்பர பொருளாகவும், வியாபார பொருளாகவும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு தெளிவான ஒரு கருத்த சொல்லியிருப்பாரு. எனவே, இந்த மாரி ஒரு இயக்குனர வந்து நம்ம மேலும் மேலும் அவரோட கருத்துக்களையும், அவரோட பகுத்தறிவு பிரச்சாரங்களையும் வந்து நம்மலாம் ஊக்குவிக்கணும். அப்படின்றத இந்த காணொளி மூலமா உங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.